கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட புரோக்கன் ஹார்ட் ஜீசஸ் அப்படிங்கிற சேனல் மூலமா மறுபடியும் உங்களை எல்லாரையும் சந்திக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக இயேசுவுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலுமாக உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள போகிற வேத வசனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் வசனங்கள் 2. கலாத்தியர் 6வது அதிகாரம் வசனம் 2. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஆகவே இந்த வசனத்துல எது பத்தி குறிக்கிறாங்க அப்படின்னா, இன்னொருவரோட பாரத்தை நம்ம சுமக்கணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப நீங்க யோசிக்கலாம், எங்களோட பாரத்தை இந்த உலகத்துல எங்களால சுமக்க முடியல, ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்றாருன்னா, உங்களோட பாரத்தை என்கிட்ட வச்சிடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன மற்றவங்களோட பாரத்தை நாங்க சுமக்கிறோமே அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கையில நம்முடைய எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா கஷ்டங்கள், துன்பங்கள், துக்கங்கள் எல்லாமே உண்டு. இந்த உலகத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஆண்டவர் எல்லா மனிதர்களையும் உருவாக்குனது எதற்காக அப்படின்னா, ஒருவரோட எல்லாரும் ஐக்கியமா இருக்கணும், ஒருவரோட எல்லாரும் உதவியா இருக்கணும், ஒருவருக்கு ஒருவர் எல்லாருமே அவங்களோட துக்கத்தை, அவங்களோட சந்தோஷத்தை எல்லாத்தையுமே பகிர்ந்து கொண்டு வாழறதுக்காக தான் இந்த உலகத்துல இவ்வளவு மக்களை ஆண்டவர் பலுகி பெருக பண்ணியிருக்கிறாரு. ஆகவே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, நமக்காக தான் அவ்வளோ பெரிய பார சிலுவையை சுமந்து நம்முடைய பாவங்களுக்காக தான் இந்த உலகத்திலே அடிக்கப்பட்டார், இந்த திலே கஷ்டப்பட்டு அடிக்கப்பட்டார். அப்போ நம்ம கிட்டயுமே அவரை பின்பற்றிக்கிற நம்ம கிட்டயுமே அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கையில மற்றவங்க கஷ்டப்படும் போது, மற்றவங்க தேவையில இருக்கும் போது நீங்களும் அதுல போய் பங்கெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட சைக்காலஜில பாத்தீங்கன்னா எலிசபெத் கப்லர்-ராஸ் ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க கிரீஃப் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ பத்தி தெளிவா கொடுத்திருக்காங்க. அது ஒரு இழப்பா இருக்கலாம், இல்ல நம்ம ஒரு கஷ்டத்தின் பாதையில போகும்போது சாதாரண ஒரு மனிதன் அதுல இருந்து வெளியே வர முடியல, ஒரு 5 கட்டத்தை தாண்டி தான் அந்த இடத்துல இருந்து வெளியே வரான். முதல்ல அந்த சூழ்நிலைய அவனால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அதை டினைல்னு சொல்லுவாங்க. 2வது அவன் கோவப்படுறான், தான் இப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டுட்டான் அப்படின்னு கோவப்படுறான். 3வது கடவுள்கிட்ட போய் போராடுறான், ஏன் எனக்கு இப்படி ஒரு சூழல் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட போய் போராடுறான். 4வதா ரொம்ப தன்னை டிப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டு வெளியே சொல்ல முடியாம ஒரு அங்கலாப்பி நிலைமைக்குள்ள தள்ளப்படுறான். அப்புறமா தான் அவன் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த உலக வாழ்க்கைக்குள்ள மறுபடியும் சாதாரணமா தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு வரான். அப்போ ஒரு சின்ன ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், அது ஒரு பெரிய இழப்பா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஒரு மனுஷன் இந்த ஒரு 5 ப்ராசஸ தாண்டி தான் வரான் அப்படின்னு சொல்லும் போது இந்த ப்ராசஸ்க்குள்ள அவன் எவ்வளவு ஒரு பெரிய கஷ்டத்தை அனுபவிப்பான் இல்லையா? இங்க அததான் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒரு மனிதன் ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கும்போது நீங்க போய் அவங்களுக்கு ஆறுதலா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒரு புத்தகத்திலே படிச்சேன், சமீபமா தன்னுடைய ஒரு அம்மாவை இழந்த ஒரு பெண்மணி இருந்தாங்களாம். அவங்களால அந்த ஒரு இழப்பை தாங்கவே முடியல, அதை ஈடுகட்டவே முடியாத ஒரு சூழ்நிலையில அவங்க அம்மாவோட பர்த்டே அன்னைக்கு அவங்களுக்கே மறந்து போச்சு நான் தன்னுடைய அம்மாவோட பிறந்த நாள்னு. ஆனா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து, அவங்களோட வெல்விஷர்ஸ் கிட்ட இருந்து அவங்க அம்மாவோட பர்த்டேக்கு விஷ் பண்ணி கார்ட்ஸ் வருது. அதை அவங்களுக்கு பார்க்கும்போது அவங்க அம்மாவை அவங்க நினைவு கூறுறாங்க. தன்னோட அம்மாவை எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்கிறத நினைச்சு அவங்களோட அந்த இழப்பின் மத்தியிலும் அவங்களோட மனம் ஆறுதல் படுது. ஒரு சின்ன காரியம் தான், ஒரு கிரீட்டிங்ஸ் அமைச்சிட்டாங்க, எவ்வளவு 50 ரூபாய் செலவழிச்சிருப்பாங்க. ஆனா அது அந்த மனதுல ஒரு பெரிய ஒரு விஷயத்த, ஒரு மாறுதலை, ஒரு ஆறுதலை ஏற்படுத்துது. ஒரு காயப்பட்ட ஒரு மனுஷங்கிட்ட நம்ம போய் ஆறுதலா, நம்ம போய் என்கரேஜ்மெண்டா பேசுற ஒரு விஷயம் புதுசா ரொம்ப நாளைக்கு அப்புறமா அடிச்சு பெஞ்ச மழைய போல இருக்கும் அப்படின்னு புக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஆகவே நாமளும் இந்த உலக வாழ்க்கையில மற்றவங்க கஷ்டப்படும் போது நம்மளும் அந்த கஷ்டத்துல போய் பங்கெடுத்துக்கலாம். நம்மளால பொருள் ரீதியா, பணம் ரீதியா நம்மளால உதவி செய்ய முடியாட்டா கூட அவங்களுக்கு ஆறுதலா ஒரு வார்த்தையை சொல்லலாம், நான் உங்களுக்காக இருக்கிறேங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்கலாம். இந்த அதிகாரத்துல முடிவுல 9வது வசனத்தை பாத்தீங்கன்னா, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நான் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகவே நம்ம ஒருத்தங்களுக்கு என்னைக்கோ பண்ண ஒரு உதவியா இருக்கட்டும், என்னைக்கோ ஆறுதலா சொன்ன வார்த்தையா இருக்கட்டும், கண்டிப்பா நம்முடைய ஆண்டவர் அதை பல மடங்கா இன்னொரு இடத்துல நம்ம அறுக்கிறதுக்கு கட்டாயம் கிருபை செய்வார். ஆகவே இந்த வார்த்தைகளை இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம என்ன ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் சரிதான், நம்ம என்ன ஒரு பாரத்துல இருந்தாலும் சரிதான், இந்த உலக வாழ்க்கையில நம்ம கண்டிப்பா நமக்கு போராட்டம் உண்டு, நிந்தைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. ஆனாலும் நம்முடைய கஷ்டங்கள் ஒரு பக்கம் இருக்க, நம்முடைய ஆண்டவர் கூறிய பாதையில நம்மளும் அடுத்தவங்களுக்கு உதவியா இருக்கணும், அவங்களுடைய பாரத்தை நம்மளும் சுமந்துக்கிறோம். இப்படி பண்ணும்போது நம்முடைய பாரத்தை எல்லாவற்றையும், அது எப்பேற்பட்ட பாரமா இருந்தாலும் ஆண்டவர் அதை சுமக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாரு. ஆகவே இந்த வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தை தொற்றுக்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருக்குள்ள மறுபடியும் ஆண்டவருடைய வார்த்தையை கூட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, ஸ்தோத்திரம்.